ஓம் சாந்தி. பாப் சமான் பவ என்ற இந்த சிந்தனை களஞ்சியத்தில் இன்றைக்கி 17வது எபிசோடில் பாபா தன்னுடைய 5 முக்கியமான ஸ்டெப்ஸில் முதல் ஸ்டெப்பாக அவர் சொல்கிறது சர்வன்ஸ் தியாகி என்று. 1990ஆம் ஆண்டு ஒரு அவ்யக்தவாணியில் இந்த முழு டீட்டெயிலுமே கொடுத்திருக்கின்றார். பிரம்மா பாபா ஆனவர் எப்படி சர்வன்ஸ் தியாகியாக இருந்தாரோ அப்படி நாமளும் சர்வன்ஸ் தியாகியாக ஆக வேண்டி இருக்கின்றது. அதுலேயும் பாபா சொல்கிறாரு முதல் ஸ்டெப் என்று அதை கூறுகின்றார். அவர் தன்னுடைய சொத்து பத்து அனைத்தையுமே கூட ஒரு நிமிடத்தில் சமர்ப்பணம் செய்துவிட்டார். அதோடு தேக சம்பந்தங்களையும் அவர் செய்துவிட்டார். அதற்கு மேலாக பாப்தாதா தன்னுடைய முயற்சியில் மைப்பன் மற்றும் மேராப்பன் இந்த ரெண்டையுமே தியாகம் பண்ணிவிட்டார். ஒரு முரளிலே நாம் எத்தனையோ முறை பார்க்கின்றோம், பாபாவுடைய நினைவிலேயே பாபா 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 என்று தான் கூறுகின்றார். என்னுடைய கருத்து அல்லது என்னுடைய பிளான், என்னுடைய முயற்சி என்று கூட அவர் எப்பொழுதுமே சொல்வதில்லை. செய்பவர் செய்விப்பவர் பாபா என்பதில் ரொம்ப தெளிவாக இருந்தார். அதனால தான் அவரால் ஞாரா மற்றும் பியாராவாக இருக்க முடிஞ்சது. எவ்வளோ பெரிய ஃபேமிலி அது, எவ்வளோ பேருக்கு அவர் உணவளிக்க வேண்டும், பொறுப்பு எடுத்து கொண்டிருக்கின்றார். எத்தனை பிரச்சனைகள் சமூகத்திலிருந்து வந்தன. நம் அனைவரையும் விட அதிகமான பிரச்சனைகளை அவர்தான் சமாளித்தார். ஆனாலும் கூட நிশ্চিந்தாக இருந்தார். அவருடைய நிশ্চিந்த ஸ்திதிக்கு காரணமே இந்த சர்வன்ஸ் தியாகம் என்பது தான். தியாகம் இல்லையெனில் பாக்கியம் இல்லை என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம். ஆனாலும் கூட அப்படிப்பட்ட அகண்ட மகாதானியாக, வரதானியாக, விஸ்வ கல்யாணக்காரியாக அவர் இருப்பதற்கு ஆதாரம் அடிப்படையாக இருந்தது இந்த சர்வன்ச தியாகம் என்பதுதான். வெறுமனே இதை தியாகம் என்று கூட பாபா கூறவில்லை. சர்வன்ஸ் என்றாலே அனைத்துமே அவர் தானம் என்பதை செய்துவிட்டார். தன்னை ஒரு ட்ரஸ்டியாகவே அனுபவம் செய்தார். ஆக மனதளவில் அவர் நிராகாரியாகவும், வார்த்தைகளில் அகங்காரியாகவும், செயல்களில் நிர்விகாரியாகவும் இருந்ததோடு மட்டுமல்லாமல் அவர் அவ்யக்தமாகும் போது நமக்கு இந்த 3 வரதானங்களையும் கிஃப்டாக கொடுத்து சென்றிருக்கின்றார். ஆகவே நாம் இந்த 3 வரதானங்களை ஒருபொழுதும் நமது வாழ்க்கையில், பிராமண வாழ்க்கையில் மறக்கவே முடியாது அல்லவா? ஆகவேதான் இன்றைய 17வது எபிசோடில் பிரம்மா பாபாவுக்கு சமமாக அவருடைய முதல் ஸ்டெப் முயற்சியில் சம்பூர்ணமாக சம்பன்னம் ஆவதற்கான கொடுத்த நமக்கு ஒரு டிப்ஸ் தான் இந்த சர்வன்ஸ் தியாகி என்பது. நல்லது. ஓம் சாந்தி.